நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே எப்படி இருக்கீங்க? மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் மலேசியாவில் நிறையா கால், அப்புறம் கனடா, அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்கிட்ட இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க. நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க, நீங்கள் மாத பலன் சொல்கிறீங்க, அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய 2025 டிசம்பர் மாத பலன்கள். தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் பேசுகிறது அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன். அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, ஓகே? சரி, இப்போ இந்த 2025 உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு மன நிம்மதி இருக்குமா? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். மன நிம்மதி இருக்குமா? கடன் பிரச்சனை விலகுமா? இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் எனக்கு தயவுசெய்து பதில் சொல்லிடுங்க அப்படின்னு நம்மளுடைய கும்பராசி ஆண்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மன நிம்மதி என்பது தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்லைங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஸோ அது மாறும் கண்டிப்பாக. உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி 2ஆம் இடத்திலே அமரப்போகிறார். அவரை அந்த 2க்குரிய அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அற்புதமான ஒரு பார்வை. அவர் அதிசாரமாக பார்த்தாலுமே அந்த பார்வை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டம்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்டு போட்டுகிட்டே வரலாம். போராட்டத்தை ஃபுல்லாக ரைட்டு போட்டுக்கோங்க. என்னென்ன விஷயம் போராட்டம், தொழிலில் போராட்டம், வேலையில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், நண்பர்களால் போராட்டம். ஸோ மேபி இதெல்லாம் நிறைய இருக்க தான் செய்வோம், போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு காரணமாக இருப்பாங்கன்னா இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், கும்பராசினாலே பல நபர்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் சந்திக்கிறது தான் கும்பராசி. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அதாவது எதெல்லாம் டிக் போட்டிங்களோ அதெல்லாம் இன்ட்டு போட்டு வந்துக்கிட்டே போகிறீங்க. முடிஞ்சு போராட்டம் முடிஞ்சு இப்போ ஃப்ரீயப்பா, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. நான் கோச்சார கிரகங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்னுடைய அருமை கும்பராசி அன்பர்கள் ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது பெரிய பிரச்சனைகள், நிறைய லாக்கு, உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கார் உங்களுடைய கணவர். அன்பை முழுமையாக நீங்கள் கொட்டுறீங்க. கும்பராசி பெண்கள் தன்னுடைய கணவர் மீது முழுமையான அன்பை கொட்டுறீங்க. அந்த அன்புக்கு ஒரு துளி ரியாலிட்டி கூட உங்களால் உணர முடியல. ஸோ அது கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதம் அதில் கொஞ்சமாச்சும், அதை என்ன சொன்னால் தென்றல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சமாச்சும் அவர் பார்வை உங்கள் மேலே கட்டாயமாக வரும். அவர் தன்னுடைய செயல்பாடை மாற்றிக்கிடுவார். உங்களை கஷ்டப்படுத்துனதை உணர்வார். உங்களுடைய ரியாலிட்டி அன்பை உணர்வார். கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது கும்பராசி பெண்களுக்கு சொல்லலாம். கும்பராசி ஆண்கள் குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி, அதாவது மனைவி குடும்பம் என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நேரம் பார்க்காம உழைக்கிறீங்க. கொஞ்சம் கூட டைம் இல்லைங்க. 24 மணி நேரத்தில் நான் தூங்குறதே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். என் குடும்பத்துக்காண்டி தான் உழைக்கேன். ஆனால் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டேங்க. நீ ஏதாவது இது பண்ணுற அது பண்ணுறேன்னு என்னை ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனசில் வேலை பார்க்கும்போது கூட மன நிம்மதி இல்லை, தூங்கும்போது மன நிம்மதி இல்லை. ஸோ என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான உழைப்பு, உண்மையான அன்பை உங்களுடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டு
இனிமேல் உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் எங்களுக்காண்டி தான் இருக்கீங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல் கும்பராசி நேயர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய வேலை, அவர்கள் சார்ந்த ஒரு நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்றமும் மாற்றமும் குதூகலமாக இருக்கப் போகிறது என்பதை இந்த டிசம்பர் மாதத்தில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன்.